வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருந்தாரு. ஸோ செங்கோட்டையன் நீக்கின அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் முதலமைச்சர் ஆன அப்புறம் தான் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் பார்த்தீங்கன்னா அமர்ந்தார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக இல்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு செங்கோட்டையன் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நான் ஆதரிச்சனால தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்கன்ற மாதிரி குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. செங்கோட்டையன் எப்படி அழுத்தம் கொடுத்தாரோ அதே மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சருக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஏற்க ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நயனா நாயந்திரனை கேட்கும்போது அந்த 5 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தவங்க பேரெல்லாம் செங்கோட்டையன் குறிப்பிடவே இல்லைன்ற மாதிரி கேள்வி. அதே மாதிரி செங்கோட்டையன் நீக்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். ஆனால் மீறியும் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். 3 முறை பார்த்தீங்கன்னா அம்மா முதலமைச்சர் பதவியில் அமர வச்சது ஓபிஎஸ் மட்டும்தான், வேற யாரையும் இல்லைன்ற மாதிரியும் செங்கோட்டையன் குறிப்பிட்டு காமிச்சிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இப்போ அதிருப்தியாக கட்சி விட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கினது அவர் எடப்பாடி பழனிசாமி தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா இது கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சீனியர் லீடர். எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்பி தான் இருக்காரு. ஸோ விஜயோட கூட்டணி ஓபிஎஸ் டிடி தரங்க வச்சா அது மிகப்பெரிய லெவலில் தனக்கு சாதகம் வரும்ன்ற மாதிரி எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு தான். ஏன்னா பாஜக பார்த்தீங்கன்னா சுமந்துட்டு சுற்றுற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. ஏன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாஜக ஸோ வாக்கு வங்கி உள்ள கட்சி கிடையாது. இது ஒரு வட மாநில கட்சின்னே இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவால் ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்ததாக தான் இவ்வளோ நாள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக அங்கங்கே ஜெயிக்க முடிஞ்சுன்னா அது முக்கியமான காரணம் ஓபிஎஸ் இருந்தார். இப்போ ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை கட்சியில் அப்படின்றப்போ தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். விஜயோட கூட்டணின்ற மாதிரி அதிமுக நிறைய பேர் ஒரு உற்சாகத்தில் இருந்தார். ஆனால் இந்த உற்சாகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நடக்கவே நடக்காத மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்ற மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சர் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ டி ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சது துளி கூட அவர் பிடிக்கல. அதே மாதிரி தங்கமணிக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஒரு அதிருப்தியான நிலை தான் இருக்குது. வேலுமணி பார்த்திங்கன்னா வெளிக்காட்டவே இல்லை. ஆனால் வேலுமணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது. அடுத்த ஏக்நாத் சிண்டியா மாறிடுவான்ற மாதிரி ஒரு பயம் இன்னும் வரைக்கும் நீடிச்சிட்ருக்கு. ஏன்னா அவர் பாஜகவோட பார்த்திங்கன்னா மேலிடத்தோட தொடர்பில் இன்னுமே இருக்கார். ஸோ நிறைய பவர்ஃபுல்லான நபர்களை பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியை கைப்பற்றணும்னு பயம். அதே மாதிரி வழக்கு நடந்துட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் வழக்கு. பொதுச்செயலாளர் சாதாரண தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படும் தான் பொதுச்செயலாளர் பதவின்னு சொல்லிட்டு அந்த நிறுவன தலைவர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஒரு விதியை வகுத்து வச்சுட்டு அந்த விதியை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி எடப்பாடி பழனிசாமி மாற்றி ஸோ பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டான்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மாற்றங்கள் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு. பொதுச்செயலாளர் யார் வேணா ஆளான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியிலும் வழிமொழியிலுன்ற மாதிரி ஒரு விதியை கொண்டு வந்திருக்காரு. அது பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியில் வழிமொழினா அது கஷ்டம். சாதாரண தொண்டராலும் முடியாது. பண பலம் வச்சுருக்கவங்க மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த பொதுச்செயலாளர் ஆக முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ அதனால தான் ஓபிஎஸ் சீனியர்களாக நீக்கிட்டே வர்றதாங்க சொல்கிறாங்க. சீனியர்கள் இப்போ ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, அன்வர் ராஜா, புகழேந்தி, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீக்கப்பட்டவங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆள் நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஸோ நீக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று திமுகவுக்கு தான் நிறைய பேர் போன மாதிரி இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதிமுக அழிச்சிட்டு வர்றாரு. அதிமுக பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரணுன்ற மாதிரி பார்க்கல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேபினெட்டில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தால் போதும், ஒரு 30 எம்எல்ஏக்கு ஜெயிக்க வச்சா போதுன்ற மாதிரி மனையில் தான் இருக்கதா ஓபிஎஸ் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இதுவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ ஒரு 30 முன்னாள் அமைச்சரை ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவார். முதலமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சி ஈடுபடுவாரா இல்லைன்ற கேள்வியாக தான் இருக்குது. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா அட்டாக் பண்ணி பேசவே இல்லை. அதே மாதிரி டிடி தினகரனால 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி சந்திச்சார். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சொற்ப வாக்கு வித்தியாசம் திமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாக்கு பிரித்தது பார்த்திங்கன்னா அமமுக. ஸோ டிடி தினகரன் கட்சி டிடி தினகரன் கூட்டணி கொண்டு வருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு என்டிஏ இருந்துச்சு. ஆனால் என்டிஏலேருந்து இப்போ விலகிட்டாங்க. ஓபிஎஸும் சரி. அது மாதிரி டிடி தினகரன் விலகின முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு புதுசாக வந்திருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலேருந்து ஓபிஎஸும் டிடி தினகரன் கூட்டணி இருந்த சூழ்நிலை எடப்பாடி உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேரும் வெளியேறிட்டாங்க.
ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கவில்லைன்ற மாதிரி வந்து யோசனையில் இருக்கும்போது வழக்கு நிலுவையில் இருக்க அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை எதிராக திரும்பிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட இந்த பொதுச்செயலர் பதவியெல்லாம் காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பலமே இந்த இரட்டை இலை சின்னம் தான். இந்த இரட்டை இலை இல்லைன்னா எடப்பாடியால் ஒரு எம்எல்ஏ கூட தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போகாட்டி ஸோ திமுகவுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த ஒன்று இல்லாத அதிமுகனால தான் பார்த்திங்கன்னா திமுகக்கே சாதகன்ற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை உருவாயிருக்கு. அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டாக யாருமே சொல்ல முடியல. ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுகவே இல்லை. ஸோ திமுக ஜெயிக்குன்ற எல்லாருமே நம்பிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தால அது ஒரு சிக்கலாகவே இருக்குது திமுகவுக்கு. விஜய் பார்த்திங்கன்னா இந்த வாக்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களில் ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது, வாக்களை பிரிப்பார் அதிக இடங்களில். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ தென் மாவட்டங்களில் வாக்குன்றது பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. போன வாட்டி பார்த்திங்கன்னா கோயில்பட்டியில் டிடி தினகரன் இருந்தார், கடம்பூர் ராஜு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருந்தார். கடம்பூர் ராஜு ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவில் இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடி தினகரன் தோல்விக்கு முக்கியமான காரணமே வந்து ஓபிஎஸ் ஆதரவும். ஸோ 12,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் பார்த்திங்கன்னா சொற்ப வாக்கு வித்தியாசம்லாம் தோற்றுருந்தார். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கடம்பூர் ராஜுக்கு ஒரு சிக்கலாகவே இருக்குன்றாங்க. இன்றைக்கு டிடி தினகரன் கோயில்பட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. திமுக பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டை போடலாம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. குறிப்பிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்திங்கன்னா திமுகவோட அதிமுக நபர்கள் போயிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் இந்த தொண்டார்மூட்டு அந்த தொகுதியில் கொங்கு மண்டலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கதை வந்து தகவல் வெளியாச்சு. பட் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கை கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் போன வாட்டி கூட்டணியில் பார்த்திங்கன்னா தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தேமுதிக வருன்றது ஒரு சந்தேகம். ஏன்னா வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு கோவம் பார்த்திங்கன்னா இருக்கதா சொல்கிறாங்க. அது பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கோவம் இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த கட்சியும் பார்த்திங்கன்னா பாமக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு பார்த்திங்கன்னா அன்புமணி கொடுத்தா அவர் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அந்த கட்சியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிளவில் தான் இருக்குது. ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்ன்ற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ பிளவுப்பட்ட கட்சிகளை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அன்புமணி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி தான் விரும்புகிறாரு. ஆனால் ராமதாஸ் பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சிடலாம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். ஸோ இது முக்கியமான காரணம் பிளவுப்பட்ட ஒரு பாமகவே தான் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கதும் தகவலியாக இருக்குது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தாங்க ஜெயிச்சா போதுன்ற மனநிலை தான் இருக்கதா சொல்லிட்டாங்க. மித்த தொகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் காமிச்சிட்டு வரதான் தகவலியாக இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி பூத் கமிட்டி பார்த்திங்கன்னா அமைக்காமலே போன வாட்டி 2024 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி அமைச்சதாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தண்ணி காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் தோல்வி. அதே மாதிரி திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பேர் அதிமுகவினர் போயிருக்கதும் தகவலியாக இருக்குது. இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் பாஜகவோட கூட்டணியில் இல்லை, 24லையும் இல்லை, 26லையும் கிடையாது, 31லையும் கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட்டணி வச்சால எடப்பாடி பேச்சை நம்ப முடியாது. இப்போ வன்னியர்கள் இடஒதுக்கீன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னார். அதுவே பார்த்திங்கன்னா ஃபெயிலியராக போச்சு. ஸோ அந்த இடஒதுக்கீடு நிற்கான்றது தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு, தெரிஞ்சு தான் பண்ணிட்டான்ற மாதிரி வந்து ஒரு டேமேஜ் தான் அவர் பேருக்கு ஆச்சு. ஸோ அதுவுமே வட மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்கின்றாங்க. இப்போ அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸோ மதுரை விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவர் பேர் வைக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நாங்கள் ஜெயிச்சாதான் வைப்போன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது பெரிய லெவலில் விரும்பவே இல்லை. ஏன்னா ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து அமல்படுத்துவாங்களா, ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ணவே இல்லை. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் இதை பண்ண முடியுமா ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பாஜக பார்த்து ஒரு மத்தியில் ஆளுது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதி கொடுத்தாருன்னா இப்போ நிறைவேற்றலாம் ஒரு அழுத்தம் கொடுத்து. ஆனால் நிறைவேற்றாமல் எதுக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்காங்க. அப்போ பாஜகட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி அணி கொடுத்தாங்கன்னா ஸோ விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவர் பேர் வைக்கிறதுக்கான நிறைய சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதி நிறைவேற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் நிறைய பேர் நம்பவே
இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாரு, செங்கோட்டையை நீக்கினது. ஸோ தேவர் ஜெயந்தி போயிட்டு வந்த அப்புறம் தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையை நீக்கினது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதுவுமே பேசும் பொருளாக இருக்குது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை தான் ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மிதுன் எடப்பாடியோட சம்பந்தி, எடப்பாடியோட உறவினர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்சியில் விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறனால ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு அப்செட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுதான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு ஒரு குடும்ப கட்சியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாற்றி வச்சிருக்கான்ற மாதிரி செங்கோட்டையும் குறிப்பிட்டு காமிச்சிருந்தா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.